ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசன்யா விளாக். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, அதுக்கு முன்னாடி சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை நான் கழுவி தான் ஊற்றுவேன், பேட் கமெண்ட் பண்ணுறேன் நினைக்கிறவங்க தயவு செய்து வீடியோ பார்க்க வேண்டாம். என்னை பிடிச்சவங்க பார்த்தா பார்க்கலாம். இப்போ நான் என்ன வீடியோ பார்த்தேன்னா, இன்னைக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே கேட்கல. இப்படிலாம் கூட எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க கேள்வி கேட்கலாம், நீயும் யூடியூப்ல வீடியோ போட்டு தானமா சம்பாதிக்க தானமா வீடியோ போடுற அப்படின்ட்டு. நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வீடியோ போட்டேன்னா இல்லை, எனக்கு போர் அடிக்கி சும்மா இருக்கிறதுக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுக்கிட்டேனே தவிர, என் பசங்க பெருசு ஆயிட்டுனா நானும் கண்டிப்பா வேலைக்கு போய் தாங்க சாப்பிடுவேன். அதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களாம். அதையும் ஒரு வீடியோவை எடுத்து போட்டுட்டாங்க. இப்ப இந்த ஹெல்ப் பண்ணும்போது ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகுது. ரீச் ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளவுங்க அமௌண்ட் வரும்? குறைஞ்சபட்சம் எனக்கு தெரியல. ஆனா அவங்க சம்பாதிக்கிறது 1 மந்த்துக்கே 80,000 1 லட்சம் வரையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எவ்வளவு ரீச் ஆகும்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8000 ரூபாய் 90,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வீடியோக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க கொடுத்தது 2000 ரூபாய். ஆனா அவங்க சம்பாதிக்கிறது 7000 ரூபாய் 8000 ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்க வீடியோ போட்டாக்க அந்த சம்பளத்தை கொண்டு அவங்ககிட்ட கொடுக்க போறீங்களாங்க? கொடுக்க போறது இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா, ஹெல்ப் பண்ற நல்லா உள்ளம் கொண்டு ஹெல்ப் பண்றவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், இவனுக்கு கொடுத்தேன், அவனுக்கு கொடுத்தேன்னு சத்தியமா சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் அத சொல்லியே வீடியோ போடுறாங்க. நீங்க நிறைய பேர் நல்ல விதமா ஹெல்ப் பண்றாங்க. அந்த மாதிரி யாரையும் நான் பேச விரும்பல. நான் நிறைய ஹெல்ப் பண்ற வீடியோ பார்த்துருக்கேன். அவங்களே எப்படின்னா, ஒரு ஹெல்பிங் வீடியோ போட்டேன்னா நெக்ஸ்ட் டே அந்த வீடியோக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை அந்த அண்ணன்கிட்டே கொடுத்து நான் பார்த்துருக்கேங்க. ஒரு அண்ணன் கேமராமேன் தான். அவங்க இந்த கஷ்டப்பட்டவங்க எல்லாம் போட்டோ எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. மறுநாள் அந்த அமௌண்ட் வர்றதை அந்த வயசானவங்ககிட்ட அப்படிலாம் கொடுத்ததை நான் வீடியோ பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு வீடியோ போட்டவங்க சரியான வசதி, ஆனாலும் ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி காசு கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்படிலாம் பண்றாங்க? அவங்கள வச்சு காட்டி எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா உழைக்க தெரிஞ்சு உழைச்சி வாழ்றவங்களுக்கு அப்படி போட மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் போட்டிருந்தாங்க. சரி இருக்கட்டும், அது அவங்க பிரச்சனை விட்டுலாம். ஆனா அப்படி எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா, அந்த காசை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துடலாம்ல. இப்ப இந்த வீடியோல வர்ற அளவு வரும்னா அந்த காசை அவங்கள்ட்ட கொடுத்து திரும்ப நெக்ஸ்ட் வீடியோ போட சொல்லுங்க பாருங்களேன். கண்டிப்பா போட மாட்டாங்க. அது இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த காசை ஒரே நாள்ல கொடுத்தா மட்டும் அவங்களோட பசியோ அவங்க குடும்ப கஷ்டமோ எதுவுமே நிறைஞ்சிட போறது கிடையாது. ஒருத்தவங்க என்கிட்ட எதுக்கு சொல்றேன்னு நீங்க கேட்பீங்க. என்னக்கா தலையும் புரியாம வாழும் புரியாம சொல்லிட்டீங்கன்னு கேட்பீங்க. எதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்கிட்ட ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன், இல்லை ஏதாவது வச்சிருக்கேன். என்கிட்ட வேலை பாக்குறாங்க. அவங்க கஷ்டம் தாங்காம தான் நம்மகிட்ட வேலை பார்க்க போறாங்க. அப்ப அவங்க என்கிட்ட கேக்குறாங்க. ஒரு நாள் வேலை பார்த்துட்டாங்க. அப்ப என்கிட்ட கேக்குறாங்க, அக்கா என் சேலரி பத்தாது, எனக்கு ஒரு 50 ரூபா இல்ல 100 ரூபா கூட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா, என்னால முடிஞ்சா என்ன சொல்லணும்? என்னால கூட்டி தர முடிஞ்சா தாரேன்னு சொல்லணும். தர முடியாதுன்னா இல்ல என்னால முடியாது சாரி அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். அதை விட்டுட்டு ஒரு மொபைலையும் ஒரு 2000 ரூபாய் காசையும் கையில எடுத்துட்டு ஓனரா நான் இப்ப யூடியூபர் வச்சுக்கோங்களேன். நான் ஒரு யூடியூபர், என் கடையில வேலை பார்க்குற உங்களுக்குன்னா நான் காசு கொடுத்துடுறேன், கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன் அப்படின்னா அது நல்லதா? நல்லது இல்லைல்ல. இப்ப உதாரணத்துக்கு என்னால ஒரு நாளைக்கு கொஞ்சம் தாங்க சாப்பிட முடியும். இதை நீங்க ஒரு வார சாப்பாட்டையும் இன்னைக்கு ஒரு நாளே மொத்தமா கொடுத்துட்டு இன்னைக்கே சாப்பிடுரு, ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னா முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் பணம்ங்கிறது ஒருத்தங்க கையில நம்ம இன்னைக்கு கொடுத்தா அடுத்த செகண்டே அது அடுத்தவங்க கைக்கு மாறிடும். பணங்கிறது இன்னைக்கு அம்மா கையிலனா நாளைக்கு அடுத்தவங்க கையில, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டெய்லியுமே ஒரு 50 ரூபா கூட்டி கொடுத்தாலா போதும். அந்த 50 ரூபா வச்சு அவங்க ஃபேமிலியில என்னென்ன இது வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு 50 ரூபா வச்சு ஒரு சில குடும்பம் சாப்பிட கூட செய்யும். அந்த மாதிரி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா அத நான் உனக்கு 2000 ரூபாய் தந்துட்டேன்ல, அதனால நீ என்கிட்ட வேலை பார்க்குற வரைக்குமே நீ சம்பளம் கூட்டி கேட்க கூடாது அப்படின்னு நான் சொன்னா கரெக்டா? தப்பு தானே? அப்படி பண்ணக்கூடாதுல்ல. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்க போய் தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு நான் முதலாளின்னா எனக்காக அவங்க தாங்க உழைக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு உழைச்சு தரும்போது
அவங்களுக்கு என்னால முடிஞ்சது ஒரு 50 ரூபா நான் கொடுக்க முடியாம போதும், இந்த 2000 3000 ஒரு பெருமைக்கு அள்ளி கொடுத்து அதை நான் இப்போ ஒரு சோசியல் மீடியால நானே இருக்கணும் ஒரு வீடியோ எடுத்து போட்டா அதுல என்னங்க பெருமை இருக்கு? அது பெருமையே இல்லைல்ல. அவங்கள லைஃப்ல ஹாப்பியா வச்சுக்கலாம். அவங்க கிட்டதான் வேலை பார்க்கறாங்க. ஒரு 50 ரூபா கூட்டி கொடுக்கல, ஒண்ணுமே குறைஞ்சு போறது இல்ல. கூட்டி கொடுத்து நல்லா ஹாப்பியா வச்சுக்கலாம். ஆனா நான் பார்த்தேன், ரொம்ப நாள் எங்க கடையில தான் வேலை பார்த்தாங்க அந்த மாதிரி. ஆனா நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். பாதி நாள் போவாங்க, பாதி நாள் வருவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சோசியல் மீடியாவில மட்டும் நான் நல்லா அள்ளி கொடுப்பேன், நான் எல்லாத்தையும் வேலை பார்க்குற எல்லாத்தையும் நல்லா பெருமையா பார்த்துக்கிருவேன் அப்படின்னு நான் வீடியோ போட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா? அந்த மாதிரிதாங்க இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அப்பதான் தோணுச்சு, இப்படி கூட ஏமாத்தி சம்பாதிச்சிடலாம் என்ன. அதனால தானே இப்ப அவங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது, நீங்க வீடியோல தான் பாக்குறீங்க, நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப என்னை பத்தி வீடியோல நான் இப்படி பேசினா நீங்க என்ன கெட்டவா கூட சட் பண்ணிக்கலாம், அது உங்க விருப்பம். இதுதான் நான் நல்லது செஞ்சுட்டே இருக்கேன், அப்புறம் நீங்க வந்து என்ன நல்லவங்க தான் நினைப்பீங்க, கெட்டவா எப்போதுமே நினைக்க மாட்டீங்க. அந்த மாதிரிதான் நான் இன்னைக்கு பார்த்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளவுக்குள்ள ஏமாத்துறாங்க மனுக்களை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்களா மறுபடியும் இந்த கஷ்டப்படுறேன்னு சொல்லி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது எதுக்குங்க இப்படி ஏமாத்தணும்? அதெல்லாம் நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அப்படியே அள்ள இறக்காங்களாம். இறைச்சிட்டு ஒருத்தங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உழைச்சு கொடுப்பாங்களா, அவங்க யாருக்கோ இறைச்சி கொடுத்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு நான் தான் பெரிய ஃபேமஸ், நான் அள்ளி கொடுக்கேன், இறைச்சி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வீடியோ போடுறாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, கொடுங்க, தப்பே இல்ல. கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா கடவுள் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாரு. கொடுக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அது வந்து உண்மையா கொடுங்க. ஒரு நாள்ல நீங்க கொடுத்தாக்கா உங்களுக்கு நிறைய போறது இல்ல. யாரா இருந்தாலும் இவ்வளவுதான் சாப்பிட முடியும், அவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஒரு வாரத்துக்கு சாப்பாடு தந்துட்டு நீ சாப்பிடணும்னாலும் யாராலும் சாப்பிட முடியாதுங்க. 50 ரூபா நீங்க இப்ப 2000 ரூபா கொடுத்தது, அந்த 50 ரூபா கூட்டி கொடுத்திருந்தேன்னா அவங்க எத்தனை நாள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நமக்கு 50 ரூபா கூட்டிட்டாங்கன்னு நினைப்பாங்களா? இந்த 2000 ரூபா அவங்க சிலவங்களாம் ட்ரிங்க்ஸ் பண்றவங்க கூட இருப்பாங்க. அவங்களாம் அந்த 2000 ரூபா ஒரு செகண்ட் தாங்க, குடிச்சிட்டானா முடிஞ்சு. அதே மாதிரிதான் சில பேர் இருப்பாங்க. அதனால நான் சொல்றேன் எப்படின்னா, அந்த 50 ரூபா கூட்டி கொடுத்தா அவங்க ஃபேமிலிக்கு அதாயிரும். சிலவங்களுக்கு காசு அதிகமா இருந்தா அதை அதிகமா செலவு பண்ண தோணும் தெரியுமா? இந்த 50 ரூபா அங்க போத நம்ம பொத்தி பொத்தி வைப்போம். இதே நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இவ்வளவு இருக்குல்ல, நமக்கு 50 ரூபா தானே இன்னைக்கு தேவை, மிச்சத்தை செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற செலவு பண்ற மைண்ட் நிறைய பேர் இருக்கும். எவ்வளவு பெரிய அமௌண்ட் செலவு பண்றது வந்து செலவா தெரியாதுங்க. ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் செலவு பண்றது ரொம்ப பெரிய செலவா தான் தெரியும். நான்லாம் உதாரணத்துக்கு சொல்லலாம், டிமார்ட்ல போனா 3000 ரூபாய் 4000 ரூபாய் அப்படிங்கிறப்போ அது மந்த்லி பட்ஜெட்டா இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு பை கொடுப்பாங்க, நம்ம பை கொண்டு போனா ஒரு பை கொடுப்பாங்கல்ல, அதை வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். 10 ரூபா போகுது அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். ஆனா நம்ம வாங்கியிருக்க ஒரு 3000 4000 ரூபாங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த 10 ரூபாங்கிறது ரொம்ப பெருசா தெரியும் பாத்துக்கோங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட் கொடுத்தா அது ஈஸியாங்கிற மாதிரி சில மனுஷங்களுக்கு தோணும். எனக்குலாம் எல்லாருக்குமே இப்படிதான் தோணும். சின்ன அமௌண்ட்டுக்குன்னா நமக்கு இப்படிதான் இருக்கு, இதை நம்ம புத்தி புத்தி வச்சுக்கணுங்கிறது அவங்க மைண்டா இருக்கும். நான் வீடியோல எதுவும் தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனா வந்து சொல்றேன், கொடுக்கறத உருப்படியா கொடுங்க. உங்களுக்காக தான் வேலை பாக்குறாங்க, உங்களுக்காக தான் உழைக்கிறாங்க. அவங்க உழைச்சு வந்து நீங்க கொடுத்தாதான் அவங்களுக்கு சம்பளம். உங்களுக்கு உழைச்சு தந்துட்டு அவங்க எதுவும் கொண்டு போறது இல்ல. கஷ்டம் அவங்களுக்கு உடம்பு வலி, கை கால் வலி, அதை மட்டும் தான் அவங்க வீட்டுக்கு உங்களுக்காக உழைச்சிட்டு கொண்டுட்டு போற ஒரே பொருள். நீங்க வந்து வேலை பார்க்கறவங்களும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. சந்தோஷமா வச்சாலே கடவுள் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாரு. ஆனா நீங்க இந்த வீடியோ போடுறதுலயே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அதை கூட நீங்க மனசு இருந்தால் கண்டிப்பா கொடுக்கலாம். இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இந்த வீடியோக்காக மட்டும்தான் நான் அப்படி பண்ணுவேன், பண்ணிக்கோங்க. எல்லாரும் நினைப்பீங்க ஏதோ தலைக்கால புரியாம இந்த அக்கா வளரிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க. நினைச்சுக்கோங்க, இந்த வீடியோ புரியறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இல்ல என் வீடியோஸ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்படிதானே? புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? பாய்.